என்ன பெற்ற தெய்வமே. எப்பா ஏன்பா டெய்லி குஸ்து வர? பா நானும் தினமும் குடிய கூடாதான்ப்பா நினைக்கிறேன். என் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் நிம்மதி வருமானு வெயிட் பண்றேன். நிம்மதியே வரலையேப்பா. கடன் பிரச்சனை, யாருமே மதிக்க மாட்டாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி விட என்ன வீட்டை விட்டு தோத்தி விட்டுச்சு. வாழவே பிடிக்கலப்பா. இத குச்சிட்டே செத்து போயிடலான்னுக்கிறேன்ப்பா. தினமும் குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற. நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியாப்பா? என்னதுப்பா? இதாம்ப பரிசுத்த வேதம். எனக்காக இதை நீ டெய்லி படிப்பா. என்ன புக்கே? பரிசுத்த வேதாகமமா? பா, அது பரிசுத்தம், நான் அசுத்தம். அதெல்லாம் என் கூட சேராதுப்பா. இந்த புக்கை படிச்சா அசுத்தமா பரிசுத்தமாவும். எனக்காக இந்த புக்கை படிப்பா. பா, நீ சொல்லி இதுவரையும் நான் ஒண்ணு கூட கேட்டது இல்லப்பா. ஏதோ படிக்க சொல்ற, உனக்காக படிக்கிறேன்ப்பா இத. சில நாட்களுக்கு பிறகு இன்னாங்க ஃபர்ஸ்ட் குஸ்துக்கிற மாதிரி வீடியோ போட்டா, இப்ப இப்படி வீடியோ போடுறான். ஒரு பைபிளை படிச்சா இந்த அளவு மாற்றம் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? 100% மாற்றம் இருக்கும். நான் ஒன்னும் சும்மா சொல்லல, என் வாழ்க்கையில பழிச்சுது. நான் கண்ணால பாத்துக்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையில பழிச்சுக்குது. நிறைய ஜெயில் கைதிகளை இந்த பைபிள் மாத்திக்குது. சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களை மதம் மாற சொல்லல, ஏசப்பாவை கும்பிட சொல்லல. இந்த பைபிள் பல காலகட்டத்துல வாழ்ந்த பல எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து ஒரே கருத்தா எழுதுற இந்த பைபிளை சும்மா ஜஸ்ட் படிச்சுதான் பாருங்களேன். இவ்வளவு சொல்றேனே, நீங்க யாரா வேணா இருங்க, கிறிஸ்டின், இந்து, முஸ்லிம், நீங்க யாரா வேணா இருக்கலாம். சும்மா இந்த பைபிளை படிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையே மாறிடும். கடன் பிரச்சனை இருக்கா? வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? திருமணம் ஆகலையா? இத பச்சு பாருங்களேன், உங்களுக்கு பல தீர்வு கிடைக்கும். எபி, இவ்வளவு காலங்காத்தால எங்கடா போயிட்டு வர? இல்லப்பா, நம்ம பக்கத்தூர்ல வித்யாக்கா இருக்கிறாங்களே, அவங்க பையன் டெய்லியும் குஷ்டு வரானா. அதான்ப்பா அவனுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அதான்ப்பா அவனுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாப்பா.